அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட இந்த இதில் டெஃபனிஷன், தென் எம்ஜிஎஃப் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், மீன், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ த டெஃபனிஷன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டெஃபனிஷன் என்ன சார் ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? The probability mass function of Poisson distribution is capital P of x equals to small x, or you can write capital P of small x equals to e power minus lambda into lambda power x by x factorial. இல்லைங்களா? x ஓட வேல்யூ 0, 1, 2, etc. up to infinite number of values போயிட்டே இருக்கும். கவுண்டபிளி இன்ஃபைனைட், கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் என்ன கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுதாங்க மீன் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஞாபகம் இருக்குங்களா சார்? மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்குங்களா சார்? மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்றது என்ன? MGF. ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் MGF கிளியர்லி இது டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா 0, வெரி நெக்ஸ்ட் வேல்யூ 1, வெரி நெக்ஸ்ட் வேல்யூ 2. அப்போ இது என்னது? டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கீழே வரும். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அப்போ MX ஆஃப் டி ஞாபகம் இருக்குங்களா சார்? MX ஆஃப் டி என்ன சார்? சம்மேஷன் எக்ஸு, இந்த இடத்துல எக்ஸ் தான், 0 to infinity e power t x into p of x. ஞாபகம் இருக்குங்களா? இங்கே x equal to 0 போறோம்னா இங்கே x equal to 0ல ஆரம்பிக்குது, இன்ஃபினிட்டியில் முடியுது. அதனால இங்கே x equal to 0 to infinity எடுத்துருக்கிறேன். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சமேஷன் x is equal to 0 to infinity e power tx இருக்கு இல்லைங்களா? அதை நான் மாற்றிக்கிறேன், e power t whole power xன்னு மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த a பவர் mn இருக்கு இல்லைங்களா? a பவர் m இன்டு nன்ற டைம் எப்படி மாற்றலாம் சார்? a பவர் m ஹோல் பவர் n மாற்றிக்கலாம். ஸோ அந்த லாஜிக் படி இந்த டேர்மை மாற்றிருக்கிறேன். சரிங்களா? இன்டு p ஆஃப் எக்ஸ். p ஆஃப் எக்ஸுக்கு என்ன சார் வேல்யூ? e பவர் மைனஸ் லேம்டா இன்டு லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். சரிங்களா? e பவர் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் குரூப்பிங் பண்ணுறோம். இந்த இ பவர் டி ஹோல் பவர் எக்ஸையும் லேண்டா பவர் எக்ஸையும் குரூப் பண்ணுறோம். எப்படி சார் குரூப் பண்ணுறோம்? இது ஏ பவர் எக்ஸ் இருக்கு இன்டு பி பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம்? ஏ இன்டு பி ஹோல் பவர் எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் படி இந்த டேர்மை ரீரைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to infinity இ பவர் டி இருக்கு, கூட லேம்டா இருக்கு இல்லைங்களா? ஹோல் பவர் எக்ஸா போட்டுக்கலாம். இ பவர் டி இங்கே லேம்டா இருக்கு, ஏன்ற பிளேஸில் இ பவர் டி, பின்ற பிளேஸில் லேம்டா இருக்கு. அப்போ இ பவர் டி கூட லேம்டா ஹோல் பவர் எக்ஸ் போட்டுக்கலாம் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இந்த இ பவர் மைனஸ் லேம்டான்றது ஒரு கான்ஸ்டன்ட். அந்த இ பவர் மைனஸ் லேம்டான்றது கான்ஸ்டன்ட். அப்போ அந்த என்ன இ பவர் மைனஸ் லேம்டா என்ன பண்ணலாம்? எடுத்து வெளியே வச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா இந்த இ பவர் மைனஸ் லேம்டான்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஆகும், ஒரு கான்ஸ்டன்ட். அதனால என்ன பண்றேன்? இ பவர் மைனஸ் லேம்டாவை எடுத்து வெளியே வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன சார் சப்ஸ்டிட் பண்ணும்? 0, 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? எக்ஸுக்கு 0 போடுங்க. இந்த இ பவர் மைனஸ் லேம்டா எல்லாத்துக்குமே சொந்தம், அதை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. எக்ஸுக்கு 0 போட்டு என்ன ஆகும் சார்? லேம்டா இ பவர் டி ஹோல் பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். 1 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. லேம்டா e power t whole power 1 by 1 factorial. 2 போட்டால் lambda e power t whole power 2 by 2 factorial. இப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் சார் போகும்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா எண்டு வேல்யூ இன்ஃபினிட்டி. சரிங்களா? எண்டு வேல்யூ இன்ஃபினிட்டி. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் எனி வேல்யூ பவர் 0 என்ன சார்? 1. அதே மாதிரி 0 ஃபேக்டோரியல் என்ன சார்? அதுவும் 1 தான். அப்போ என்ன கிடைக்கும்?
e பவர் மைனஸ் லாம்டா பிராக்கெட்டுக்குள்ள எனி வேல்யூ பவர் 0 1 0 ஃபேக்டரியல் 1 அப்போ ஃபைனலாக 1 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன இருக்கும்? லாம்டா இ பவர் டி ஹோல் பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல். அடுத்தது ப்ளஸ் லாம்டா இ பவர் டி ஹோல் பவர் 2 பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸாட் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்க. இது ஏதாவது ஒரு ஃபார்மெட்டு கூட மெர்ஜ் ஆகுதான்னு பாருங்க. நமக்கு தெரியும் 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம் வரைக்கும் போச்சுன்னா இதனோட எக்ஸ்பென்ஷன் ஞாபகம் இருக்கா சார்? இ பவர் எக்ஸ். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா லாம்டா இ பவர் டி இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக லாம்டா இ பவர் டி இருக்கு. சரிங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ இந்த டைம் எப்படி மாறும்? இ பவர் மைனஸ் லாம்டா இருக்கும். இ பவர் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக என்ன சார் இருக்கு? லாம்டா இ பவர் டி இருக்கு. எக்ஸ்ன்ற பிளேஸுக்கு பதிலாக லாம்டா இ பவர் டி. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி மாற்றலாம்? ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு மாற்றிக்கலாம். ஸோ பவரில் கீழே இருந்துச்சுன்னா மேலே ஆட் பண்ணிக்கலாம், பவரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இ பவர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் லாம்டா இ பவர் டின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? இப்போ யார் சார் காமனாக இருக்கான்னா இ பவர் மைனஸ் லாம்டா வெளியே எடுக்கிறேன். இ பவர் மைனஸ் லாம்டா வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? ஓகே, இ பவர் ப்ளஸ் லாம்டாவை எடுத்துக்கோம். இ பவர் ப்ளஸ் லாம்டா எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? அப்போ இங்கே மைனஸ் 1 ஆயிருமா? இ பவர் ப்ளஸ் லாம்டா எடுத்துட்டா மைனஸ் 1 இருக்கும். இங்கே லாம்டா பொசிஷன் என்ன இருக்கும்? இ பவர் டி இருக்கும். சரிங்களா? அது இடத்த மாற்றிக்கலாம். மேலே இ பவர் லாம்டா இன்டூ இதை இடத்த மாற்றிக்கிறேன், டேர்ம்ஸ் இடத்த மாற்றிக்கிறேன். அப்போ இ பவர் டி மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இது என்ன சார்னா எம்எக்ஸ் ஆஃப் டி. சரிங்களா? எம்எக்ஸ் ஆஃப் டின்றது இ பவர் லாம்டா இன்டூ இ பவர் டி மைனஸ் 1 தான் எம்எக்ஸ் ஆஃப் டி. எதுக்கு? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு. சரிங்களா? அப்போ எம்எக்ஸ் ஆஃப் டி தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மீன் அண்டு வேரியன்ஸ் ஃபைன் பண்ணணும். அப்போ மீன் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சார் ஃபார்முலா? எம்எக்ஸ் ஆஃப் டி தெரியும். மீன் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன சார்? எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் 0 இல்லைங்களா? அப்போ இதுதான் என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ எம்எக்ஸ் ஆஃப் டி இங்கே இருக்குது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க. எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி. இதை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இந்த டேர்மை. அப்போ இ பவர் எக்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் எக்ஸ்ன்னு என்னது? ஒன்ஸ் அகெயின் இ பவர் எக்ஸ் தான். எகெயின் என்ன பண்ணும்? பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ இது என்ன வந்திருக்கும்? இ பவர் லாம்டா இன்டூ இ பவர் டி மைனஸ் 1 அப்படியே தான் வந்திருக்கும். எகெயின் யாரை சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா? பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? டி பை டிடி ஆஃப் பவர். பவரில் என்ன சார் இருக்கு? லாம்டா இ பவர் டி மைனஸ் 1 இருக்கு. லாம்டா இன்டூ இ பவர் டி மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சரிங்களா? அப்போ இது என்ன கிடைக்கும்? இ பவர் லாம்டா இ பவர் டி மைனஸ் 1 அப்படியே இருக்கும். இங்கே லாம்டான்றது கான்ஸ்டன்ட்டு. இ பவர் டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்ஸ் அகெயின் இ பவர் டி தான் வந்திருக்கும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சரிங்களா? அடுத்து என்ன சார் சொல்கிறோன்னா டேரெக்டாக டீக்கு 0 போடுறோம். அப்போ டீக்கு 0 போட்டால் என்ன கிடைக்குன்னு பாருங்க. இங்கே இந்த இடத்துல எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் 0. அப்போ புட் டி ஈக்குவல் டு 0 போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. இல்லைன்னா ஒரு டைம் எழுதிக்க. இந்த லாம்டா இ பவர் டியை முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். லாம்டா இ பவர் டியை முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். இன்டூ இ பவர் லாம்டா இ பவர் டி மைனஸ் 1 இருக்கும் இல்லைங்களா? ஃபைனலாக வேல்யூ இதில் தான் என்ன பண்ண சொல்கிறோம்? டீக்கு 0 போட சொல்கிறோம். இந்த டேர்மில் தான் டீக்கு 0 போட சொல்கிறோம். இது என்னது பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி. எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி. அப்போ டீக்கு 0 போட்டு என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. லாம்டா இ பவர் 0 இன்டூ இ பவர் லாம்டா இ பவர் 0 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ எனி வேல்யூ பவர் 0 நமக்கு நல்லாவே தெரியும் 1. அப்போ இங்கே லாம்டா இருக்கும். இந்த டைமுக்கு என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். இ பவர் லாம்டா எனி வேல்யூ பவர் 0 1. அப்போ 1 மைனஸ் 1 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. லாம்டா இ பவர் இந்த 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும் சார்? 0. 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 இல்லைங்களா? 1 மைனஸ் 1 0.
0 கூட லேம்டாவை மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அப்போ இ பவர் 0 கிடைக்கும். கடைசி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேம்டான்னு இருக்கும். இந்த லேம்டா என்ன சார்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு மெயின் வேல்யூ என்னன்னா லேம்டா. அடுத்து என்ன ஃபைன் பண்ணும் சார்னா வேரியன்ஸ் ஃபைன் பண்ணும். இப்போ வேரியன்ஸ் ஃபைன் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும். வேரியன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்காக எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும். அது என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் 0 தான். சரிங்களா? அப்போ அதுக்காக நான் என்ன ஃபைன் பண்ண போறேன்னா எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி வேணும். அப்போ ஒரு டைம் எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி எடுத்துங்க. அப்போ லேம்டா இ பவர் டி இன்டு இ பவர் லேம்டா இ பவர் டி மைனஸ் 1. இது எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டியோட வேல்யூ இல்லைங்களா? ஓகே, இதை வந்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி மறுபடியும் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யாரை பொறுத்து சார் பண்ணுறோம்? டீயை பொறுத்து பண்ணுறோம். அப்போ இங்கே கிளியராக என்ன இருக்குன்னா யூ இன்ட்டு வி வந்திருக்கும். இந்த டைம் யூன்னு எடுத்துக்கலாம், இந்த டைம் வின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி ஞாபகம் இருக்குங்களா? ஸோ யூ காமனாக இருக்கணும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வி காமனாக இருக்கும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இல்லைனா என்ன சொல்லலாம்னா யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ்ன்னு சொல்லுவோம். அப்போ லேம்டா எல்லாத்துக்குமே சொந்தம். லேம்டா எல்லாத்துக்குமே சொந்தம். அப்போ இ பவர் டி காமனாக வச்சுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணலை. இந்த டைம் இ பவர் லேம்டா இந்த டைம் ஒர்க் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்கள். இ பவர் லேம்டா இ பவர் டி மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ஏன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர்ன்றது அதே தான். பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? லேம்டா அப்படியே தான் இருக்கும். இ பவர் டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் டி தான். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சரிங்களா? அதாவது இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ, இது யூ, இது வி டேஷ். இ பவர் ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஏஎக்ஸ் தான் சார் வரும். பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லேம்டா கான்ஸ்டன்ட்டு, இ பவர் டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே இ பவர் டி தான். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் வி காமன், அதாவது இ பவர் லேம்டா இ பவர் டி மைனஸ் 1 காமனாக இருக்குது. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மறுபடியும் இ பவர் டி தான். சரிங்களா? அதாவது இது வி அப்படியே இருக்கு, இது யூ டேஷ். இப்போ என்ன பண்ண சொல்றேன்னா புட் டி ஈக்குவல் டு 0. சிம்பிளை பண்ண வேண்டாம் சார், வேண்டியதில் எனக்கு டைரக்டாகவே புட் டி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் 0. எக்ஸுக்கு 0 போடுங்க, வெளியே லேம்டாவை டிஸ்டர்ப் பண்ணலை, இங்கே போட்ட என்ன ஆகும்? இ பவர் 0 பிராக்கெட்டுக்குள்ள இ பவர் லேம்டா இ பவர் 0 மைனஸ் 1 இன்டூ லேம்டா இ பவர் 0 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு. ப்ளஸ் செகண்ட் டைம் வரும். இந்த டைமில் போட்ட என்ன ஆகும்? இ பவர் லேம்டா இன்டூ இ பவர் 0 மைனஸ் 1 இன்டூ இ பவர் 0. சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இ பவர் 0 வேல்யூ என்னதுங்க? 1. அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பாருங்க, லேம்டா இ பவர் 0க்கு 1. அப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, இ பவர் லேம்டா இருக்கும், இ பவர் லேம்டா இருக்கும். இந்த இ பவர் 0க்கு வேல்யூ 1. அப்போ 1 மைனஸ் 1 ஆயிரும். சரிங்களா? இன்டூ லேம்டா இருக்கும், இந்த இ பவர் 0க்கு 1 ப்ளஸ் இ பவர் லேம்டா பவரில் இ பவர் 0 இருக்குது, அப்போ 1 மைனஸ் 1 இன்டூ இ பவர் 0 1 ஆயிரும். சரிங்களா? அப்போ அடுத்து என்ன டைம் இருக்குன்னு பாருங்க, இந்த லேம்டா டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இங்கே என்ன ஆயிரும் சார்? 1 மைனஸ் 1 0. 0 கூட லேம்டாவை போட்டிங்கன்னா 0. அப்போ என்ன கிடைக்கும்? இ பவர் 0 இருக்கும், கூட லேம்டா இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன சார்? 1 மைனஸ் 1 0. 0 கூட லேம்டா மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் இ பவர் 0 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எகைன் இ பவர் 0க்கு 1 போட்டு என்ன ஆகும்? இங்கே லேம்டா மட்டும் தான் இருக்கும். பிராக்கெட் உள்ள என்ன இருக்கும்? லேம்டா இருக்கும். இங்கே என்ன சார் இருக்குன்னா 1 தான் இருக்கும். இல்லை இது இன்னும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டான்னு ஆகும். இது எதனோட வேல்யூ சார்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எதனோட வேல்யூ சார்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் அது. சரிங்களா? அடுத்து என்ன ஃபைன் பண்ணும்? வேரியன்ஸ் ஃபைன் பண்ணும். வேரியன்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சார்? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் இருக்குங்களா சார் வேரியன்ஸு? அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன சார்?
lambda ஸ்கொயர் plus lambda மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இப்போ தான் ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் lambda ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன ஆகும் சார் இந்த lambda ஸ்கொயரும் இந்த lambda ஸ்கொயரும் கட் ஆயிரும் அப்போ வேரியன்ஸ் என்ன சார் கிடைக்குதுன்னா lambda அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ அதுவும் lambda தான் அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அது என்ன சார் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் சரிங்களா ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் லாம்டா சரிங்களா இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த அளவுக்கு மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ ரெண்டுமே சேம் தான் மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ ரெண்டுமே என்னதுங்க லாம்டா தான் சரிங்களா அதனோட லாம்டா வேல்யூ என்னது பைனாமியல் இருந்து கொண்டு வரணும்னா n இன்டூ பி லாம்டான்றது n இன்டூ பி மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ ரெண்டுமே சேம் தான் லாம்டா சரிங்களா நன்றி அடுத்த வீடியோவில் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி